இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். நாங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இப்பொழுதும் உங்களையும் என்னையும் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்கிறவராக நம்மை சுற்றி சுற்றி அவர் வருகிற தேவனாய், நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் தேவ வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். தேவ வசனம் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த தேவ வசனம் தான் எல்லாவற்றையும் இயக்குகிறது, பாதுகாக்கிறது, ஈவன் பிடித்து கொண்டிருக்கிறது, ஹோல் பண்ணி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவன் உருவாக்கின எல்லாவற்றையும் தேவ வசனமே ஹோல் பண்ணி கொண்டிருக்கிறது, பிடித்து கொண்டிருக்கிறது, தாங்கி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வசனத்தை அனுப்பி விடுதலையாக்குறார், வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குறார். ரட்சிப்பு வசனம் மூலமாய், குட் நியூஸ் மூலமாய், சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு வருகிறது. ஆமென். ஆகவே நற்செய்தியை அனுப்பி எங்களை ரட்சிக்கிறார். அப்போ எல்லாமே வார்த்தை, தேவனே வார்த்தையாக இருக்கிறார். ஆகவே வார்த்தையை நேசிக்க வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஆமென். எடுப்போம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அநேகர் சொல்லி எங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய நாவுகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய சிந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் என்றெல்லாம் ஜெபிப்பதை நான் பல வருடங்கள் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஜெபத்திற்கு பிறகு, ஜெபத்தை முடித்து வெளியால் வருகிறவர்கள் என்னத்தை சொல்லி ஜெபித்தோம் என்று கூட ஞாபகம் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய சுயமான வார்த்தையை பேசுவதும் தங்களுடைய சுய சித்தத்திலே எண்ணத்திலே நடப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நம்மை நிச்சயமாக ஒப்பு கொடுக்க வைக்காது. மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். கவனிங்கள், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக, இன்னொரு விதத்தில் சொன்னால் மேற்கொள்ளத்தக்கதாக, நம் மூலமாய் நடப்பிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமென். கவனிங்கள், ஏன் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம், பழையபடியும் பழைய வாழ்க்கையில் இருக்கிறோம், பழைய பலவீனத்தில் இருக்கிறோம், பழைய சாபங்களிலே இருக்கிறோம், பழைய சிந்தையிலே செயல்படுகிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நினைவுகள் அல்லது எங்களுடைய அறிவு இன்னும் புதிதாக்கப்படவில்லை. தேவன் நம்மை புதிதாக்கி இருக்கிறார், ஆனால் நாங்கள் இன்னும் புதிதாக்கப்படவில்லை. உங்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், இப்போ ஒருவன் களவெடுத்து சாப்பிடுகிறவனாய் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். தெருவிலே களவெடுத்து சாப்பிடுகிற ஒருவனாய் இருக்கிறான், கள்ளனாக இருக்கிறான், தெருவிலே களவெடுத்து சாப்பிடுகிறவனாக இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவனுடைய வறுமை நிமித்தம், அவன் அனாதையாய் இருந்தது நிமித்தம் அவன் களவெடுத்து சாப்பிடுகிறவனாய் இருந்தான் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவனை ஒரு ஐஸ்வர்யவான் சந்தித்து அவனை தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்து அவனை அரண்மனையிலே கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து அவனை வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அவன் பசி எடுக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று சொன்ன உடனே அங்கே மேசையில் வைக்கப்பட்டிருந்த பழங்களை களவெடுத்து
ஒளித்து வைத்து சாப்பிடுகிறான். அதற்கு காரணம் என்ன என்றால், அவன் களவெடுத்து சாப்பிட்டு பழகி இவன் இப்பொழுது இந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறான். அங்கே இருக்கிற சகல ஆகாரத்துக்கும் இவன் சொந்தக்காரன் ஆகிவிட்டான். ஆகவே இனிமேல் களவெடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்ற அறிவு அவனுக்கு இருக்கவில்லை. அப்படி அவன் செயல்படுவானால் அவன் தன்னுடைய மனதை புதிதாக்கி கொள்ளவில்லை. நான் யார்? தேவன் அல்லது அந்த தத்தெடுத்த ஐஸ்வர்யவான் எப்பேற்பட்டவர்? தத்தெடுத்த நாள் முதல் கொண்டு அவருடைய சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அவருடைய சகல சொத்துக்களுக்கும் நான் அதிகாரியாக இருக்கிறேன் என்ற அறிவு அவனுக்கு இருக்கவில்லை. ஆகவேதான் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொன்னால், நாங்கள் பிறப்பதிலிருந்து இதுவரைக்கும் பலவிதமான காரியங்களை இந்த உலகத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது பல வருஷ காலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டபடியினால் அவைகள் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள் இருந்து செயல்படுகின்றன. ஆனால் அதை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் மறுபடியும் எங்களுடைய சிந்தைகளை புதிதாக்கி கொள்ள வேண்டும். தேவ வசனத்தை கொண்டு வந்து தியானித்து, இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ திட்டம், இதுதான் நான் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய சிந்தையை மறுரூபமாக்கி கொள்ள வேண்டும், புதிதாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன செய்யப்படும்? நாங்கள் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, அப்போ தேவனுடைய சித்தம் என்பதை தெளிவாக அறிந்திருக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அப்போ இன்றைக்கு அநேகம் நாங்கள் குழம்பி போயிருக்கிறோம். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு வேதனை, துன்பம், அவமானங்கள், நிந்தைகள், இப்படியெல்லாம் பல பேர் மூலமாய் நமக்கு வரும் பொழுது நாங்கள் எப்படி இதை மேற்கொள்வது என்று தெரியாமல் நாங்களும் வேதனையிலே பல வார்த்தைகளை பேசுகிறோம். நாங்களும் வேதனையிலே அவர்களை குறித்து தவறாய் மற்றவர்களோடு பேசுகிறோம். அப்போ இதுவா தேவ சித்தம், இதுவா தேவ திட்டம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் இந்த உலகம் செயல்படுகிறது. ஒருவர் தவறாய் பேசினால் அவரை குறித்து நாங்களும் என்ன சொல்ல வேண்டும்? மற்றவரிடத்திலே தவறாக சொல்ல வேண்டும். இப்படியாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே என்ன செய்திருக்கிறோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படியாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்பவில்லை. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? ஒரு தேவ பிள்ளையாய் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட வேண்டும். கவனியுங்கள், சில சபைகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு சிலர் அந்த சபையிலே அவர்கள் சந்தோஷம் இல்லாமல் சமாதானத்தை இழந்து முறுமுறுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்புறமாய் அவர்கள் போய் அங்கிருக்கிற பல பேருக்கு அந்த சபையை குறித்து, அங்கே அதை வழி நடத்துகிற போதகரை குறித்து, அங்கே இருக்கிற ஊழியக்காரரை குறித்தெல்லாம் தவறாக பேசி, நாங்கள் மட்டும் இந்த சர்ச்சை விட்டு போகிறதில்லை, சர்ச்சையே தேவ சபையையே நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ கவனியுங்கள், அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த போதகருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம், இந்த போதகரை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவர்கள் போதகரை அல்ல, மற்ற சகோதரனை, மற்ற சகோதரியை, அவர்களுடைய எதிர்காலங்களை, அவர்களுடைய முன்னேற்றங்களை தான் இவர்கள் டிஸ்ட்ராய் பண்ணுகிறார்கள், அழிக்கிறார்கள். ஆனால் அதை புரியாமல் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஏன் அப்படி செயல்படுகிறார்கள் என்றால், அவர்களுக்குள்ளே பழி வாங்குகிற எண்ணம். அப்போ நாங்கள் இந்த சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோமானால் ஒருவரும் இங்கே இருக்கக்கூடாது என்று அவர்கள் செயல்படுவார்கள்.
இது பழி வாங்குதல், இது பிசாசின் கிரிகை. அப்போ அநேக வேளைகளிலே நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து இந்த உலகம் எப்படி செயல்படுகிறதோ அப்படியாகத்தான் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படுகிறோம். யாரையும் மன்னிப்பதில்லை. அவர்களை அழிக்க வேண்டும் என்பதிலேயே நாங்கள் துடியாய் துடிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? எங்களுக்குள்ளே பிசாசு கிரிய செய்யும்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்தின் பிரகாரமாய் செயல்படுகிறோம். உலகத்திலே பிசாசு இப்படியாகத்தான் செயல்படுகிறார். அப்படியே நாங்களும் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நாங்கள் அப்படியே செயல்படுகிறோம். அதனால் உலகத்துக்கு நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன? உலகத்தை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, மறுரூபமாக்கவில்லை. நாங்கள் புதிதாக தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். ஆகவே புதியவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவன் எங்களை தெருவிலே பிச்சை எடுக்கிறவர்களாக அல்லது அநாதைகளாக கண்டு நம்மை வெளியேறப்பெற்ற இரத்தத்தை கிரயமாக செலுத்தி அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அப்படி மீட்டிருக்கும் பொழுது நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம். தேவ ராஜ்யத்தின் ராஜாவாகிய அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். எங்களையும் அவர் ராஜாவாக்கி இருக்கிறார். ஆகவே நாங்கள் தெருவிலே இருந்தது போல நாங்கள் பிஹேவ் பண்ணக்கூடாது. நம்முடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள் நாங்கள் தெருவில் இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் செயல்பட்டோமோ அப்படி செயல்படக்கூடாது. தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்களை கூட நம்பி கூப்பிட்டு, பிரதர் நம்முடைய சபையில் நீங்கள் மெசேஜ் கொடுங்க என்று சொல்ல முடியவில்லை. அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் சுவிசேஷகர்கள் என்று சொல்லி கொண்டு வருவார்கள். அவர்களை கூப்பிட்டு அவர்களை நம்பி நீங்கள் உங்களுடைய சபையை கொடுத்து, பிரதர் நீங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணி 4 பேரை அவர் தங்களுக்கு நண்பர்களாக்கி அவர்களை அந்த சபையிலிருந்து எடுத்து கொண்டு போய் இன்னொரு சபையை அவர்கள் உருவாக்கி அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம் என்று செயல்படுகிறார்கள். அப்போ கவனிங்க, இதெல்லாம் தேவனுடைய குணாதிசயமா என்று நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இது தேவனுடைய கிரிகையா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போ இப்படியாகத்தான் அநேகர் செயல்படுகிறார்கள். இன்றைக்கு சபைகள் முழுவதுமே என்னவாக போய்கொண்டிருக்கிறது? பல துண்டுகளாக உடைந்து 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 பல சபைகள் உருவாக்கப்பட்டு விட்டன. ஆனால் என்ன நடக்கவில்லை? எந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகளுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. சபைக்கு வருவது, வசனம் பேசும் பொழுது எங்கேயோ இருப்பது, எங்கேயோ தியானிப்பது, வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. இங்கே சொல்லப்பட்டது போல ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல எப்போ பார்த்தாலும் வந்து தங்களை ஒப்பு கொடுப்பது. ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே எங்களை எங்களுடைய சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய நாவுகளை அநியாயமான தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு எங்களுடைய நாவுகளை உம்முடைய சித்தத்தை பேசும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய கரங்களை உம்முடைய கிரியை மாத்திரம் செய்வதற்காக ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய கால்களை உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அல்லது நீர் எங்கே போக சொல்லுகிறீரோ அங்கே போகும்படிக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் பல வருடங்களை நான் பார்த்து விட்டேன். எல்லாரும் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் தங்களை இப்படியாக ஒப்பு கொடுத்தோம் என்பதை கூட அவர்கள் நினைப்பதில்லை, அவருடைய ஞாபகத்திலே இல்லை. அடுத்த நிமிஷமே மறந்துவிட்டு இந்த உலகம் செயல்படுகிறது போல செயல்படுகிறார்கள். ஆனால் யாரால் தேவ பிள்ளைகளாய்
செயல்பட முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன் என்று நினைப்பது மாத்திரமல்ல, அவருடைய சித்தம் என்ன, ஒவ்வொரு சின்ன செயல்களிலும் தேவ சித்தம் என்ன என்று பரிபூரணமாய் அறியும்படிக்கு அவர்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். தேவ வசனத்தினால், தேவ வார்த்தையினால், இயேசுவினுடைய வாழ்க்கையை, அவருடைய டீச்சிங்கை, அவருடைய போதனைகளை ஆராய்ந்து பார்ப்பதனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதை அதிகமாய் தியானிப்பதனால் எங்களால் என்ன செய்ய முடியும், தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன என்பதை அறிவது மாத்திரமல்ல, அதன்படியே செயல்பட முடியும். ஆமென். ஆகவே தேவ திட்டத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே செயல்படுத்த வேண்டுமானால் எப்பொழுதும் அதை தியானித்து எங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் புதிதாக பிறப்பிக்கப்பட்டவர்கள். நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எங்களுடைய சொந்த பேச்சை பேசுவதற்கு, சொந்த இஷ்டப்படி வாழுவதற்கு, இஷ்டப்படி பேசுவதற்கு, இஷ்டப்படி நடப்பதற்கு நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கிறேன் உங்களுக்காக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். கவனியுங்கள். அப்ப கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவன் தனக்காக வாழுகிறவன் அல்ல, தனக்காக பிழைத்திருக்கிறவன் அல்ல. நானும் என் வீட்டாரும், நானும் என்னுடைய குடும்பமும், நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்று வாழுகிறவன் அல்ல. அது சுயநலம். அப்படித்தான் இந்த உலகம் வாழுகிறது. உலகம் ஈவன் அதைவிட என்னுடைய சகோதரர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று கூட அநேக உலகத்தார் வாழுகிறார்கள். அப்ப கவனியுங்கள், தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்ப மிக முக்கியம், நாங்கள் யாரையெல்லாம் குற்றப்படுத்துகிறோமோ அவர்களுக்காகவும் தேவன் மரித்திருக்கிறார். யாரையெல்லாம் பாவிகள் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அவர்களுக்காகவும் அவருடைய மரணங்களையும் அவர்களுடைய பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு மரித்திருக்கிறார் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜாதி உடையவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் எந்த சமயமும் ஒன்றுமில்லை, எந்த ஜாதியும் ஒன்றுமில்லை. மாறாக கிறிஸ்து எல்லாருக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற மனுஷர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படி, உபத்திரவம் அல்ல, அவர்களை அழிப்பதற்காக, அவருடைய ஊழியங்களை அழிப்பதற்காக, அவர்களுடைய எதிர்காலங்களை அழிப்பதற்காக தேவனங்களை அழைக்கவில்லை. மாறாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படி. ஆமென். அவர்கள் எங்களை சபித்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி செய்வதனால் நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கலாம். எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதன் மூலமாய், எங்களை துன்புறுத்துகிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபிப்பதன் மூலமாய், ஆமென், நாங்கள் அவருடைய பிள்ளைகள் எனப்படுகிறோம். மற்றவர்களை குறித்து தவறு பேசுவதனால் அல்ல, மற்றவர்களை குறித்து இழிவாய் பேசி திரிவதனால் அல்ல, அவர்களை குறித்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், அவர்களுக்காக பாரப்படுகிறவர்களாய், அவர்களை நேசிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவும் நாம் எல்லோருக்காகவும், இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லோருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார்
என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? நிதானிக்கிறோம், எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களை மாத்திரம் நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று நினைக்கக்கூடாது. நீங்களும் அதே பாவிகள் கற்றக்கரையில் தான் இருக்கிறீங்க. நானும் அதே பாவ கற்றக்கரையில் இருந்தேன். ஆனால் தேவன் தான் நம் எல்லோரையும் விடுதலையாக்கி என்ன செய்கிறார்? உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமேன். இதில் நாம் பெருசா நீ பெருசா என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் எதுவும் கிடையாது. இவை எல்லாவற்றை நன்மையாக மாற்றி போட்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை பரிசுத்தமாக்கினவர் இயேசு கிறிஸ்து. ஆமேன். எங்களை பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களாய் நிறுத்தினவர் இயேசு கிறிஸ்து. எல்லா தகுதியையும் நமக்கு பெற்று கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமேன். ஆகவே நான் என்று சொல்வதற்கு அங்கே எதுவும் இல்லை. ஆகையினால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம். இன்றைக்கு நாங்கள் மாமிசத்தின்படி அறிகிறபடினால்தான் நிறைய பேரை குற்றப்படுத்துகிறோம். ஆனால் இது முதல் கொண்டு நாங்கள் மாமிசத்தின்படி யாரையும் அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு பொழுதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். மாமிசத்தின்படி நாங்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்திருந்தாலும் அவர் எங்கே இருந்தார், எங்கே சாப்பிட்டார், எங்கே போனார் என்றெல்லாம் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் அப்படி நாங்கள் அறிய மாட்டோம். தேவ திட்டத்தின்படி, தேவ வழிநடத்தலின்படி, தேவ ஆலோசனையின்படி தான் நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். ஆமேன். வசனத்தின்படி நாங்கள் அறிந்து கொள்வோமே அல்லாமல் மாமிசத்தின்படி நாங்கள் யாரையும் அறிந்து கொள்ள மாட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படித்தான் நானும் நீங்களும் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமேன். எவரையும் மாமிசத்தின்படி நாங்கள் அறியக்கூடாது. எல்லோரும் தேவனுக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்று அல்லது தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சிந்தை மூலமாய் அப்படிப்பட்ட அறிவை கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டும். கவனிங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பலவீனங்கள், பழைய பாவங்கள், பழைய தரித்திரங்கள், பழைய சாபங்கள், பழைய பில்லி சூனிய கட்டுக்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்தார்? தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தை தெளிவாக இருக்கிறபடினால் அங்கே எதுவுமே புதிதாக்கப்படாமல் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்ப நமக்குள்ளே புதிதாக்குதல் ஏற்படப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவியிலே, சரீரத்திலே, நம்முடைய சிந்தையிலே, ஆவி ஆத்துமா சரீரத்திலே புதிதாக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை அறியாவிட்டால் இவைகள் செயல்பட முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை. இந்த உலக பிரகாரமாய் நடப்பதற்கோ பேசுவதற்கோ செயல்படுவதற்கோ தேவன் என்னை அழைக்கவில்லை. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால் நான் தேவனைப் போலவே செயல்படுவதற்காக, தேவனை வெளிப்படுத்தும்படி செயல்படுவதற்காக, தேவ சித்தங்களையும் திட்டங்களையும் செய்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், புதிதாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். இவையெல்லாம் தேவனாலே, என்னாலே அல்ல, என்னுடைய கிரியையினாலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, குமாரனை கொண்டு என்ன செய்திருக்கிறார்? நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், நம்முடைய கிரியைகள் எதுவும் நம்மை ஒப்புரவாக்கவில்லை, நம்முடைய பரிசுத்தம் நம்மை ஒப்புரவாக்கவில்லை, நாங்கள் யாருமே பரிசுத்தர்கள் அல்லவே அல்ல. ஆகவே தேவன்தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அவரோட கூட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவன் கொடுத்த ஊழியம் என்னன்னு சொன்னால், எல்லாரையும்
இணைப்பது, தேவ அன்பிலே இணைப்பது. சபையை பிரிப்பதல்ல, சபையை நிர்மூலமாக்குவதல்ல, ஊழியங்களை இடற பண்ணுவதல்ல, எல்லோரையும் தேவனோடு இணைப்பது. யாராவது தவறான தேவனை குறித்தோ அல்லது தேவனோடுள்ள உறவை குறித்தோ தவறான எண்ணங்கள் இருந்தால், இல்லை, தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை கைவிடவில்லை, தேவன் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களோடு தான் இருக்கிறார், உங்களை விட்டு விலகாத தேவன் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார் என்று அவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். அவருடைய இதயம் தேவனை நோக்கி போகும்படியாய் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமேன். அதுதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அப்பேற்பட்ட ஊழியத்தை தான் நமக்கு தேவன் கொடுத்தார். தேவனை நோக்கி ஒரு மகனோ மகளோ செல்வதற்காக நாங்கள் செயல்பட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், சரியான புரிந்துணர்வை அங்கே கொண்டு வர வேண்டும். ஆமேன். அப்போ ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். இதுதான் ஊழியம். சபைகளை நிர்மூலமாக்குவது அல்ல நம்முடைய ஊழியம். சபையிலே அல்லது நிர்மூலமாக்கப்பட்ட ஜனங்களை மறுபடியும் கட்டுவதும், அந்த ஜனங்களை தேவனை நோக்கி நடக்க உதவி செய்வதுமே நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாய் இருக்கிறது. ஆமேன். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், கவனியுங்கள், தேவன் ஒருபொழுதும் உலகத்தாருடைய எந்த பாவங்களையும் அவர் எண்ணுகிறதில்லை. ஆகவே நீங்களும் நானும் ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பார்த்து பாவி என்று சொல்லுகிற தகுதி நமக்கில்லை. ஏனென்றால் ஒரு காலத்திலே நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். நம்மை அவர் ரட்சித்தார். ஆகவே அதே போலவே மற்றவர்களை பார்த்து பாவி என்று சொல்லுகிறதற்கு நானும் நீங்களும் தகுதியற்றவர்கள். நமக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. கவனிங்கள், தெளிவாக இருக்கிறது. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவரே நினைக்கவில்லை. அப்போ நீங்களும் நானும் நினைக்கக்கூடாது. மாறாக அவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், மீட்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஐயோ பிரதர், எனக்குள்ள பலவீனம் இருக்குது பிரதர், எனக்குள்ள அது இருக்குது பிரதர், இது இருக்குது பிரதர், பிசாசு இருக்குது பிரதர் என்று சொன்னால் கூட, இல்லை இல்லை, தேவன் உனக்குள்ளா இருக்கிறார், தேவன் உனக்குள்ளா கிரியை செய்கிறார் என்று தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆமேன். அப்போ நம்முடைய உபதேசம், தேவன் நமக்கு கொடுத்த உபதேசம், நம் மூலமாய் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசம் என்னவென்றால், தேவன் உங்களை, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவோடு கூட உங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார். நீங்களும் பிதாவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே பிரிவினை இல்லை. தேவன் உங்கள் மத்தியில் சமாதானம் உள்ளவராய், உங்களை குறித்து சந்தோஷம் உள்ளவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை பேச வேண்டும். இதற்காகத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். ஆகவே எங்களுடைய மனதை புதிதாக்குறதினால் எல்லா காரியத்திலும் எது தேவ சித்தம், எது தேவ திட்டம் என்பதை நாங்கள் வார்த்தையை அறிவதினால், இந்த வார்த்தைகளை எவ்வளவுத்துக்கு அறிகிறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுடைய மனது புதிதாக முடியும். அவ்வளவுத்துக்கு புதிய மனுஷர்களாய், தேவனால் புதிதாய் பிறப்பிக்கப்பட்ட புதிய மனுஷர்களாய் செயல்பட முடியும், வாழ முடியும். ஆமென். இப்படியாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆகவே நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை, தேவ சித்தத்தை அறிந்து புதிதாக்கி கொள்வோம். யாரையும் குற்றப்படுத்தாமல் தேவனண்டையிலே அவர்கள் வர உதவி செய்வோம். யாரும் இடறி போகாமல், சபைகளை விட்டு, தேவனை விட்டு இடறி போகாமல், இடறி போனவர்களையும் மறுபடியும் தேவனிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறவர்களாய், அவர்களை கட்டுகிறவர்களாய், தேவனை நோக்கி கட்டுகிறவர்களாய், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், அவர்களை நேசிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம்.
அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. உம்மை அறிகிற அறிவினால் நாங்கள் மறுரூபமாகிறோம். ஆகவே அந்த மறுரூப வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறீர். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழையவைகளும் ஒளிந்து போவதாக, எல்லாம் புதிதாவதாக, உம்முடைய அறிவு இவர்களை மேற்கொள்ளுவதாக, உம்முடைய குணாதிசயம் இவர்களை மேற்கொள்ளுவதாக, உம்முடைய அன்பு நம் எல்லோரையும் மேற்கொள்ளுவதாக, உம்முடைய குணாதிசயம் அனுதினமும் நம்மை மேற்கொண்டு நம்மை நடத்துவதாக, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் எல்லோரும் செயல்படத்தக்கதாக ஆவியானவர் வழி நடத்துவாராக. எல்லா நன்மையிலும் எல்லா கிருபை வரங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக. பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக, பிசாசின் தந்திரங்கள் வாய்க்காமல் போவதாக, சுகையினங்கள் இப்பொழுதே வெளியேறுவதாக, பிசாசின் கிரியைகள், தடைகள், தாமதங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக, சுகம் உண்டாயிருப்பதாக, சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.